ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மூனாய்க்கான் பாலா. இன்னைக்கு ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான் பேச போகிறேன். இது விமர்சனம் கிடையாது. ஒரு தமிழ் திரைப்படத்தில் ஒரு கொண்டாட்டமான படம்னு சொல்லலாம். ஏஜே பாலகிருஷ்ணன் இயக்கிய திருக்குறள். அதுக்கு முன்னாடி ஏஜே பாலகிருஷ்ணன் ஐயா காமராஜர் ஐயா பற்றியும் மகாத்மா காந்தி பற்றி தமிழ் ஒரு பயோகிராஃபி படம் எடுத்திருக்கிறாரு. அதுக்கான அடுத்த படம் தான் பார்த்தீங்கன்னா திருக்குறள். இந்த படத்தோட முயற்சி எப்படி வந்திருக்குன்றது. நாடு அந்த ஊரில் திருவள்ளுவர் அவரோட திருக்குறளை தொடர்ந்து எழுதிக்கிட்டு அது தொகுப்பாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணுன்ற அந்த ஒரு தொகுத்து வளர்கிற அந்த காலகட்டத்தில் அதே ஊரில் திருவள்ளுவர் மக்களுக்கு பல மாணவர்களுக்கு தமிழையும் சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. திருவள்ளுவரும் அவங்களுக்கு இணையாக இருக்கிற வாசுகி அம்மா அவங்களோட குடும்பத்தில் எப்படி ஒரு அந்யுன்யமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே திருவள்ளுவர் வாழ்கிற அதே ஒரு பக்கத்து ஊரில் அரசர்கள் அவங்களுக்கு நடந்த ஒரு சின்ன ஒரு ஈகோ பிரச்சனையினால மக்கள் எவ்வளோ அவதிப்படுறாங்க. அது எப்படி ஒரு போர் சூழல் நிலவரம் மாதிரி மாறுது. அதை திருவள்ளுவரை எப்படி அதை போயிட்டு மக்களுக்கு ஒரு நல்ல விதை சொல்லி அரசர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி அறத்தை சொல்லி எப்படி மக்களையும் ஊரையும் காப்பாற்றுறாரு அப்படின்றத படத்தோட தொடர் கதை. இந்த படத்துல நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவராக நடிச்சிருக்கிற கலைச்சூழல் கண்டிப்பாக அந்த பாத்திரத்துக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருந்திருக்கிறாரு. அவங்களுக்கு இணையாக நடிச்சிருக்கின்ற வாசுகி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தனலட்சுமி அவங்க உண்மையிலேயே அந்த காலத்தில் பெண்கள் இப்படி தான் இருந்தாங்க அப்படின்றது சூப்பராக படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. படத்தில் ஒரு 3 விதமான ஒரு லவ் ட்ராக் போகுது. ஒன்று திருவள்ளுவர், வாசுகி அவங்களது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருதி அப்படின்ற ஒரு அந்த கதாபாத்திரம் ஒன்று இருக்குது. ஒரு அரசவை தளபதியாக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு லவ் ட்ராக் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் பயிலகத்தில் மாணவர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஒரு ஒரு காதல் சம்மந்தமான ஒரு ட்ராக் வச்சுருக்காங்க. இந்த 3 ட்ராக்குமே பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் கொண்டு போய் பார்க்க வேண்டிய படம் தான். ஏன்னா அதில் எப்படி ஒரு அந்யுன்யம் இருக்குது, எப்படி அது பேசி அந்த காலத்தில் இருந்திருக்காங்க, அது இப்பயும் எல்லாருக்கும் அது தேவைப்படுது. அது கண்டிப்பாக இப்போ பார்த்தா கண்டிப்பாக எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணுவீங்க. படத்தில் ஒரு முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா காஸ்டியூமுங்க. காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா அந்த வாசுகிக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு அந்த காஸ்டியூம் ஆகட்டும், மக்கள்கள் அவங்களுக்கு கொடுக்குற அந்த வேஷ்டி, இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் இசைஞானி இளையராஜா அவரோட இசை மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். கேமரா அது அவ்வளோ அழகாக சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் சில முன்ன பின்ன ஒரு சில தொய்வுகள்லாம் தான் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம படம் வேகமாக பார்த்து பழகிட்டதுனால நமக்கு இந்த படம் ஏதோ ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் பின்ன திருவள்ளுவர் அங்கே பஞ்சா பேசிட்டு இருப்பாரு. அது இயல்பாக தான் அதை கொண்டு போகிறாங்க. இதெல்லாமல் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குது. அது இல்லாமல் படத்தில் நம்ம ரசிக்கக்கூடியவே நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம நினைக்கலாம் படம் இன்னும் கூட நல்லா எடுத்திருக்கலாமே அப்படின்ட்டு. ஆனால் படத்துக்கு நிறைய பேர் கார்பரேட் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்பான்சர் பண்ணி தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்குள்ள மிகப்பெரிய பட்ஜெட்லாம் கொண்டு வர நேரத்தில் இப்படி ஒரு படம் எடுக்கலாம், இது மக்கள் கொண்டு போய் கண்டிப்பாக ரசிப்பாங்க, கொண்டு போகணுன்ற முயற்சியே ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரியது தான். இந்த படம் மாதிரி கொண்டாடும் போது அடுத்த வாட்டி அவங்களுக்கு இன்னும் நல்ல உத்வேகம் வரும்போது கண்டிப்பாக இன்னும் ஒரு நல்ல விதமான அந்த படத்தை அவங்க கொடுப்பாங்கன்றதை நம்ம நம்பலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனாய்க்கான் பாலா.